இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனித ஆக்னஸ். கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர். திருமணம் நிச்சயமானவர்களின் பாதுகாவலர். 13 வயதிலேயே மறைசாட்சியாக மரித்தவர். கன்னிமை குன்ற அழகு மலராய் விண்ணகம் சென்றவர். உங்கள் விண்ணகத் தந்தை தூயவராக இருப்பது போல் நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று தூய வாழ்வு வாழ்ந்தவர் தான் புனித ஆக்னஸ். தூய வாழ்வை காத்து கொள்ள தம் உயிரையும் துச்சமன் நினைத்தவள். கன்னியாக உரோமையில் மறைசாட்சி முடிபெற்றவள். ஆக்னஸ் அளவிற்கு யாரும் தொடக்க திருச்சபையில் அதிமுக்கியம் பெறவில்லை. பூரண அழகும் பொலிவும் கொண்டிருந்த ஆக்னஸ் உரோமையில் வசதியான குடும்பத்தில் 291ஆம் ஆண்டு பிறந்தார். ஆக்னஸ் என்றால் தூய்மை, அதாவது புனிதம் என்று பெயர். தம் பெயரின் பொருளை தம் வாழ்க்கை